ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Arusuvai Amudhu. நாம் இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டான போண்டா, அதுவும் டீ சாப்பிட்ற நேரத்தில் டக்குன்னு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் போண்டா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிறோம். கடலை மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் போண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவு ஆப்ப சோடா எடுத்துக்கிறோம். போண்டாக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. தண்ணி மொத்தமாக சேர்த்தோன்னா ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ தேவைப்படுற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்தோன்னா போண்டாவில் நிறைய ஆயில் அப்சர்வ் ஆகும். அடுத்ததாக நாம் வெங்காயம் சேர்க்க போகிறோம், அதுலேயும் தண்ணி விடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ப 1 to 2 பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அண்ட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இலைகள். நான் இன்றைக்கி கருவேப்பிலை கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் சேர்த்த உடனே நாம் போண்டா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிலே ஆச்சுன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஸ்டார்ட் ஆயிரும். போண்டாவில் எண்ணெய் நிறைய அப்சர்வ் ஆகும். அடுத்ததாக போண்டா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷேப் பற்றி எந்த ஒரையும் பண்ணிக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா உப்பி வரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் போண்டாவோட சென்டரில் எல்லாமே நல்லா வேகும். இல்லைன்னா வெளியே வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வெந்திருக்காது. ஒன் சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் ஷேடுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக போண்டா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் போண்டா லேட்டாக போட போகிறீங்கன்னா மாவு கலந்து வச்சதுக்கு அப்புறமா போண்டா போடுற நேரத்தில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சாஃப்டான அண்ட் டேஸ்டியான போண்டா 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிட்டோம். இது டீ டைமுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போண்டாவை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. பார்க்கவே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அவசியமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Arusuvai Amudhuக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, my dear friends. Welcome.